Assalamualaikum everyone, welcome back to Alima's mini vlogs. Previous vlog oda continuation தான். நான் சொன்ன மாதிரி லஞ்சுக்கு வந்து கீ ரைஸ் வித் மட்டன் கறி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கீ ரைஸ் ரெசிபி. நான் வந்து 1/2 kg பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை. இது நான் மட்டன் கறிக்கும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பிக் மீடியம் சைஸ் 2 ஆனியன்ஸ், அப்புறம் வந்து 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ரீஃபண்ட் ஆயில், அப்புறம் வந்து கீ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ், அப்புறம் கட் பண்ண முந்திரி இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாம். ஸோ மீன்வைல் பார்த்திங்கன்னா என்னோடய டீயை வந்து நான் இப்போ தான் போட்டு குடிக்கிறேன். ஸோ இதோடு சேர்த்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ், க்ரீன் சில்லிஸ் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா நம்ம சாட்டே பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நான் நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். இப்போ சாட்டே பண்ணிவிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு விட்டுறலாம். ஸோ இதை வந்து ரொம்ப நம்ம ஆனியன்ஸ் வந்து ஃப்ரைடாக எடுத்துடக்கூடாது. ஓரளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஓரளவுக்கு நம்ம ஒரு 50 to 60% குக் ஆனாலே போதும். இப்போ இதில் மின்ட் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணியும் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு டைம் வந்து ரொம்ப லேட் ஆகுதுன்றனால மொத்தமாக நான் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சமாக நல்லா கொதி வருது. ஹை ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் லைட்டாக ஒரு ஸ்லைட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ 60 to 70% குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தம் ப்ராசஸ் போட போகிறோம். ஏன்னா நம்ம பார்க்குறது வந்து கீ ரைஸ் வந்து தம் ப்ராசஸ் தான். ஏன்னா எனக்குமே இப்படி தான் செய்ய வரும். ஸோ ப்ரெஷர் குக்கரில் வந்து எனக்கு ஆக்சுவலாக வராது. அதான் உங்கள்கிட்ட நான் வந்து பேனில் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ தம் ப்ராசஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கிளாத் எடுத்துக்க போகிறோம். அதை நல்லா வெட் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே பிளேட் வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ கவர் பண்ணிவிட்டு அடியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளேட் இந்த மாதிரி ஏதாச்சும் உங்ககிட்ட ஒரு தோசை கல்லோ அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே வச்சுருவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹீட் வந்து எனக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ தம் ப்ராசஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இது மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸில் நல்லா வந்து தம் ப்ராசஸில் அடி பிடிக்காமல் கீ ரைஸ் சூப்பராக குக்காகி வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த அரிசியும் உடையக்கூட இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரிசி உடையாமல் அழகாக உங்களுக்கு கீ ரைஸ் சூப்பராக தம் ப்ராசஸில் கிடைக்கும். ஸோ டாப்பிங்ஸ்க்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.